சின்சான் வந்து குழந்தைங்களுக்கான டிவி ஷோவே கிடையாது. ஜப்பானில் வந்து ஒரு 18+ மேகசின் தான் ஃபீச்சர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் அது ஒரு டிவி ஷோவாக மாறுது. சின்சான் எந்த மாதிரி கண்டென்ட்னா அது வந்து ஒரு அடல்ட் கண்டென்ட். சின்சான் என்ன பண்ணுவான்னா அவனோட வயசில் பெரிய பொண்ணுங்கள்கிட்ட ஃப்ளர்ட் பண்ணுறது, எல்லாரையும் வம்புழுக்கிறது, ஈவன் பாடி ஷேமிங் கூட பண்ணுறது, இந்த மாதிரி கண்டென்ட். அது வந்து அதனால் ஜப்பானில் நல்ல அடல்ட்ஸ் மத்தியில் நல்லா ஃபேமஸ் ஆகுது. அது எந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகுதுன்னா சின்சானை வச்சு 32 படம் எடுக்கிறாங்களா, அது வந்து 3000 கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் அடிக்குது. அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இந்தியாவில் ஹங்காமா தான் சின்சானை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஓவர் நைட்லேயே மில்லியன்ஸ் ஆஃப் கிட்ஸ் வந்து அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா சின்சான் மாதிரியே குழந்தைங்க எப்போ பிஹேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்களோ அப்போ தான் பிரச்சனையாச்சு. சின்சான் மாதிரி பிஹேவ் பண்ணுறதுனா சொல்கிற பேச்சை கேட்காம ஈவன் கெட்ட வார்த்தை பேசுறது கூட அவங்க அப்பா அம்மாட்ட அது பெரிய இஷ்யூவாகி பேரண்ட் டீச்சர்ஸ் அசோசியேஷன் வந்து இந்தியன் கவர்மெண்ட்டே கம்ப்ளைண்ட் பண்ணுற அளவுக்கு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 2008 மொத்தமாக சின்சானை பேன் பண்ணிடுறாங்க இந்தியாவிலேருந்து. 2009 ஹங்காமா ஒரு புது ஸ்ட்ராட்டஜியோட சின்சானில் இருக்கிற 18+ கண்டென்ட்லாம் ரிமூவ் பண்ணிட்டு எப்படின்னா வைன் இருக்கிற இடத்துல ஜூஸ்ன்னு மாற்றி அதை மறுபடியும் ரீலான்ச் பண்ணுறாங்க. ரீலான்ச் பண்ணதுக்கப்புறம் சின்சான் நல்ல ஹிட் கொடுத்துருச்சு இந்தியாவில்.